அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் முருகன் கேட்டது எல்லாம் கொடுப்பார், வேண்டிய வரம் தருவார், ஆபத்திலிருந்து உங்களை காப்பார். இது அனைவருக்கும் அறிந்த உண்மை, சத்தியம். ஆனால் முருகனுக்கு 6 படி வீடுகள் இருக்கிறது. அதில் ஏன் திருச்செந்தூர் முருகன் மட்டும் எப்படி பக்தர்களின் குறைகளை உடனடியாக தீர்த்து வைக்கிறார்? அதற்கான காரணத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேலும் நீங்க திருச்செந்தூர் முருகனை வழிபட போறீங்கன்னா முறைப்படி வழிபட்டால்தான் பிரார்த்தனை முழுமையடையுங்கிறது ஐதீகம். அது எப்படிங்கிறதையும் பன்னீர் இலை பிரசாதம் ஏன் வழங்குறாங்கிறதையும் பார்க்கலாம். அதற்கு முன்பாக உங்களுக்கு முருகப்பெருமான ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. திருச்செந்தூர் முருகப்பெருமானின் கருவறையின் பின்புறம் 5 லிங்கங்களும் கருவறைக்குள் 3 லிங்கங்களும் உள்ளது. இவற்றை அஷ்டலிங்கங்கள் என்பார்கள். அஷ்டலிங்கங்கள் இங்கு இடம்பெற காரணம் இறைவன் சூரிய சந்திரராகவும் பஞ்சபூதங்களாகவும் உயிர்களாகவும் விளங்குகிறார் என்பதுதான். முருகன் சன்னதியில் முருகனுடன் பஞ்சலிங்கங்களை கண்ணாலும் மற்ற லிங்கங்களை மனதாலும் பூஜிக்க வேண்டும். அப்போதுதான் நமது பிரார்த்தனை முற்று பெறும். அஷ்டலிங்கங்களில் பஞ்சலிங்கங்களுக்கு பூஜைகளே நடக்காது. ஏனெனில் முருகப்பெருமானே இந்த லிங்கங்களுக்கு பூஜை செய்வதாக ஐதீகம் உள்ளது. முருகனை வணங்கிய பிறகு கோவிலில் தரப்படும் பன்னீர் இலை விபூதி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த பன்னீர் இலையில் 12 நரம்புகள் இருக்கும். 12 நரம்புகளும் முருகனின் 12 கைகளாக கருதப்படுகிறது. இதனை ஆதிசங்கரர் தனது பாடலில் எழுதியுள்ளார். ஏனென்றால் ஆதிசங்கரர் காச நோயால் பாதிக்கப்பட்ட போது முருகனை வணங்கி பன்னீர் இலை விபூதியை வாங்கி சாப்பிட்டவுடன் அவருக்கு காச நோய் முற்றிலுமாக தீர்ந்திருக்கிறது. கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி முதல்ல பனகுடி, இந்த ஊர் உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இந்த பனகுடியில்தான் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தாய் சிவகாமி அம்மாள், தந்தை ராமலிங்க சுவாமி, தாய் மாமன் நம்பிசிங்க பெருமாள் ஒரே கோவிலில் இருந்து திருச்செந்தூர் முருகனுக்கு நேர் எதிரில் கிழக்கு பார்த்து அமர்ந்து தினமும் முருகனின் அற்புதங்களை பார்த்து வர்றாங்க. இந்த கோவிலில் என்ன சிறப்பு என்று நீங்கள் நினைக்கலாம். உலகில் உள்ள அனைத்து சிவன் கோவில்களிலும் பெருமாள் சன்னிதானம் இருக்கும், ஆனால் தனி சன்னிதானம் இருக்காது. இந்த பனகுடி என்ற ஊரில் அமைந்திருக்கும் சிவன் கோவிலில் சிவனைப் போலவே நம்பிசிங்க பெருமாளுக்கும் தனி சன்னதி உள்ளது. இது மிகப்பெரிய சிறப்பாகும். மேலும் இந்த கோவிலில் உள்ள கிணற்றில் இருந்து திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சுரங்கப்பாதை உள்ளதாக அக்கோவிலின் கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டுள்ளது. அந்த சுரங்கப்பாதை ஏன் முருகன் கோவிலுக்கு செல்ல வேண்டும்? இப்பொழுது உங்களுக்கு புரியும் என நம்புகிறேன். திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்றுவிட்டு இந்த கோவிலுக்கு செல்வ